السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அல்லாஹ்வை நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸலாத்துல் ஸலாமும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சகாபாக்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்று நின்று நோட்டுமாக நான் உங்கள் மத்தியில் தொழுகையை சரிபடுத்துவோம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் நம் மீது கடமையாக்கின்ற அமல்களில் மிக மிக முக்கியமான ஒரு அமல் தொழுகை. இந்த கடமை நாமே பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் இந்த நேரம். அல்லாஹ் இறந்தவர்களை அனைவரையும் மறுமை நாளில் எழுப்பி விசாரணை செய்வான். அது முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகை பற்றிதான். இதற்குத்தான் நற்செய்திகளை கேள்வி கேட்பான். இறைவன் கேட்கும் முதல் கேள்விக்கு நாம் அனைவரும் தயாராக இருக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். ஏகத்துவ கொள்கையற்ற முஸ்லிம்களை பல தொழுகை என்னும் மறுமை நாள் நஷ்டமாகி விடக்கூடாது. தொழாமல் இருப்பவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்கள் வணக்கத்துக்குரிய தகுதியானவன் அல்லாஹ்வை இன்றி வேறு யாரும் இல்லை. முகமது அல்லாஹ்வின் தூதர் என்று உறுதியாக நம்பி தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத் கொடுக்கும் வரை நான் போர் புரிய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொழுகையை விடுவது என்பது சாதாரண குற்றமில்லை, இறை மறுப்பு செயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். தொழுகை நின்றுதான் தொழ வேண்டும் என்று மார்க்கம் கட்டளையிடுகிறது. ஆனால் நின்று தொழ முடியாத கட்டங்களில் உட்கார்ந்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். நோயாளியாக இருந்தாலும் தொழுகையை விடுவதற்கு இந்த மார்க்கத்தை விதிவிலக்கே கிடையாது என்று இஸ்லாம் கடுமை காட்டுகிறது. ஓர் மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எனக்கு மூல நோய் இருக்கிறது, எவ்வாறு தொழுவது என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ நின்று தொழு, இயலாவிட்டால் உட்கார்ந்து தொழு, அதற்கும் இயலாவிட்டால் படுத்து தொழு என்று கூறினார்கள். இனி வரும் காலங்களில் ஒருவேளை தொழுகை விடாமல் தொழுது முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கின்ற நல்லடியார்களாக ஆவதற்கு அந்த ஏக இறைவன் அருள்புரிவானாக. வாக்குறுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.